இந்த ஷூட்டிங் வரும்போதெல்லாம் உங்கள் ஏரியாவில் இலைன்னு கூப்பிடுவாங்க. அப்படி கூப்பிடும்போது பயங்கர அதட்டல் தெரியும், ஒரு வேகம் தெரியும் இலைன்னு கூப்பிடும்போது. ஆனால் அதுக்குள்ள ஒரு அன்பும் பாசமும் ஒளிஞ்சு இருக்கும் நீங்கள் கூப்பிட்ற அந்த ஏழையில். ஒரு மாதிரி ரவுடித்தனம் வெட்டுவேன் குத்துவேன்னு காட்டுறேன். இப்போ நான் வந்து வெளியூர் சென்னையிலேருந்து வரேன், எனக்கு அதை பற்றி தெரியல. எப்படின்னா இந்த ஆரம்ப காலகட்டத்தில் இந்த ஒரு பேசுவாங்கல்ல, எங்கள் ஊர் பேச்சு வந்து இந்த வெள்ளியாக பேசணும்ல, இதை வந்து இவங்க வந்து ஒரு ஆக்டிவாக பார்த்தாங்க. நான் வந்து மேலப்பாளையம் இல்லை, திருநெல்வேலி மொத்தம் உங்களுக்கு சுற்று வந்தாலுமே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாவே வந்து நிறைய விஷயங்களில் வந்து அவங்க வந்து விட்டுட்டு தான் விலகி தான் போகிறாங்க. இது ஒரு பேச்சுவல் ஊரில் வந்து வெளியூர்லேருந்து பார்க்குறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா திருநெல்வேலி அப்படின்னாலே வெட்டக்கூடிய. ஆமாம், இப்போ நான் திருநெல்வேலி அவ்வளோ வந்ததில்லை, ஆனால் எனக்கு அப்படி தான் காட்டுறாங்க நியூஸில், டிவியில். அதாவது நீங்கள் வெளியூர்லேருந்து வரீங்க, உங்கள்ட்ட வந்து நீங்கள் கொண்டு வந்த உங்கள் பொருளாதாரத்தை தொலைச்சிட்டீங்க, உங்களுக்கு ஊருக்கு போகிறதுக்கோ இல்லை வயிற்றுக்கு சாப்பாட்டுக்கோ வழி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் யார்கிட்ட போய் கேட்டாலும் சரி தான், உங்களுக்கு வயிறார அந்த சாப்பாடே வாங்கி கொடுத்து உங்களுக்கு நீங்கள் போய் சேரக்கூடிய இடம் வரைக்கும் அவங்களுடைய கை காசுலேருந்து போட்டு அனுப்பக்கூடிய. திருநெல்வேலியில் இறக்க குணம் அதிகம். திருநெல்வேலி இறக்க குணம், பாசத்துல அறியுங்க, அறியுங்க. மேலப்பாளையத்துக்கு வந்து ரொம்ப கஷ்டம் என்னன்னா சாப்பாடு தான். இங்கே உள்ள சாப்பாடு என்னன்னா இயற்கை முறையிலையும் மூலிகை முறையிலையும் சமைக்கக்கூடியது தான். பிரியாணி, மருந்து சோறுன்னு ஒரு சாப்பாடு இருக்குது. இங்கே மேலப்பாளையத்தை தவிர வேறு எந்த ஊர்லேயுமே இது கிடைக்காது. நெய் சோறு, தேங்காய் சோறு, 2 விதமான சாப்பாடு எல்லாம் சொல்லுவாங்க. தக்கடி, சேமியா பிரியாணி. சேமியாங்கிறது வெளியே வந்து அவங்க வேறு மாதிரி செய்வாங்க, சேமியாவில் பிரியாணியை செய்வோம்.